11வது காரிகை. காரணம் யஸ்ய வை கார்யம் காரணம் தஸ்ய ஜாயதே ஜாயமானம் கதமஜம் பின்னம் நித்யம் கதம் ச தத். நமது அஜாதிவாதத்தை கூறியதற்கு பிறகு இப்பொழுது நாம் சத்காரியவாதத்தை நிஷேதம் செய்ய ஆரம்பிக்கின்றோம். ஒரு வஸ்துவினுடைய பிரகிருதியானது மாறவே மாறாது என்று ஆசிரியர் கூறினார். பிரம்ம என்ற ஒரு வஸ்துவிற்கு ஒரு தன்மை சொரூபம் இருந்தால் அது மாறவே மாறாது. அந்த சொரூபம் எப்படிப்பட்டது என்பதை 10வது காரிகையில் கூறினார். ஜரா மரண நிர்முக்தாஹா, மாற்றமற்றது, ஜரையற்றது, மரணமற்றது, சர்வே தர்மாகா, எல்லா ஜீவர்களும் என்றால் பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்ற ஜீவர்களினுடைய சொரூபம், அதாவது பிரகிருதி சம்சாரமற்றது. அப்படிப்பட்ட சம்சாரமற்ற சொரூபத்தில் நாம் எதை ஏற்றி வைக்கின்றோம்? சம்சாரத்தை ஏற்றி வைக்கின்றோம். அதனால் சம்சாரத்திற்குள் இருக்கின்றோம் என்று கூறி நம்முடைய சித்தாந்தத்தை முடித்தார். பிறகு நாம் சென்ற வகுப்பில் சத்காரியவாதம் அசத்காரியவாதம் என்ற 2 வாதத்தில் அசத்காரியவாதம் எவ்விதம் தவறு என்று பார்த்தோம். எப்படி என்றால், இல்லாததிலிருந்து தோற்றம் அல்லது இருப்பு அல்லது காரியமானது தோன்றுகின்றது என்ற கொள்கையில் முதலில் ஸ்ருதி பிரமாணம் கிடையாது. சாஸ்திரமானது இல்லாததிலிருந்து ஒன்று தோன்றியதாக கூறவில்லை, அல்லது அனுமான பிரமாணமும் இல்லை. யூகித்து தர்க்கத்தை பயன்படுத்தினாலும் அது சரிப்பட்டு வருவதில்லை. பிறகு அனுபவ பிரமாணத்தின் மூலமாகவும் நாம் நிரூபிக்கலாம், இல்லாததிலிருந்து எதுவும் தோன்றாது. ஆகவே பிரத்யக்ஷ அனுமான ஆகம பிரமாண விரோதத்தினால் அசத்காரியவாதம் தவறு. பிரத்யக்ஷம்னா நம்முடைய அனுபவம், அனுமானமெல்லாம் நம்ம பார்த்தோம். கிரியா கர்த்தாவை சார்ந்திருக்க வேண்டும், அந்த கர்த்தா சத்தாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் பார்த்தோம். பிறகு ஸ்ருதி பிரமாணமும் கிடையாது. இனி அடுத்ததாக நாம் பார்க்க ஆரம்பித்த கருத்து சத்காரியவாதத்தை ஆரம்பித்தோம். சத்காரியவாதி என்ன சொல்கின்றான் என்று ஆரம்பித்தோம். அதை இப்பொழுது சுருக்கமாக ஞாபகப்படுத்தி கொண்டு நம்முடைய விசாரத்தை தொடரலாம். சத்காரியவாதம் என்பது இருக்கின்றதுதான் தோன்றுகிறது, சத்தினுடைய காரியம், இல்லாதது தோன்றவில்லை. இப்படி சொன்னவுடன் முதலில் வருகின்ற சந்தேகம், இருப்பது ஏன் தோன்ற வேண்டும்? அதுவே இருக்கின்றதே என்றால். பிறகு சத்காரியவாதி சொல்கின்றான், இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருள்களுக்கு 2 அவஸ்தைகள் இருக்கின்றது, 2 நிலைகள் இருக்கின்றது. ஒன்று வெளித்தோற்றத்திற்கு வந்த நிலை வியக்த அவஸ்தை, இனி ஒன்று வெளித்தோற்றத்திற்கு வராத அவ்வியக்த அவஸ்தை. ஆகவே சத்காரியவாதி கூறுகின்றான்,
காரியம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த பிரபஞ்சம் வெளித்தோற்றத்திற்கு வந்த நிலை. இது வெளித்தோற்றத்திற்கு வராத நிலையில் இருக்கின்றது, அதை காரணம் என்று சொல்கின்றோம். ஆகவே அவர்களுடைய அடிப்படையில் காரியமும் காரணமும் ஒன்றுதான், ஆனால் அவஸ்தாபேதம். அவஸ்தாபேதம் என்றால் ஒன்று வெளித்தோற்றத்திற்கு வந்த அவஸ்தையில் இருப்பது, இனி ஒன்று வெளித்தோற்றத்திற்கு வராத அவஸ்தையில் இருப்பது. இதை சாஸ்திரத்தில் ஒரு உதாரணம் பிரசித்தமாக கூறுவார்கள். பாம்புக்கு 2 அவஸ்தை இருக்கின்றது என்று சொல்வார்கள். என்னவென்றால், நீளமாக இருக்கும் பொழுது கயிற்றை போன்ற ஒரு அவஸ்தை, அது சுருண்டு படுத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பந்தை போல, ஒரு பாலை போல அதுக்கு ஒரு அவஸ்தை. இப்போ ஒருவன் பாம்பு சுருண்டு கிடக்கிறத பார்க்கிறான், பிறகு இனியொருவன் நீளமாக இருக்கிறத பார்க்கின்றான். அப்பொழுது 2 பாம்பா என்றால் நாம் என்ன புரிந்து கொள்வோம்? பாம்பு 2 விதத்தில் இருக்கின்றது. சுருண்டு கிடக்கின்றது, ஒரு குவிக்கப்பட்ட கல்லை போல் இருக்கின்றது, சில சமயத்தில் நீளமாக படுத்திருக்கின்றது. இந்த உதாரணத்தை சாஸ்திரத்தில் சொல்வார்கள். அதைத்தான் சத்காரியவாதி சொல்கின்றான். மரமானது விதைக்குள் குவிந்திருக்கின்றது, அல்லது வெளித்தோற்றத்திற்கு வராத அவஸ்தையில் இருக்கின்றது. வெளித்தோற்றத்திற்கு வருவது என்பது காரியம். ஆகவே காரணம் என்பது காரியத்தினுடைய அவ்யக்த அவஸ்தை, காரியம் என்பது காரணத்தினுடைய வியக்த அவஸ்தை. இது சத்காரியவாதம். இதுவரை சென்ற வகுப்பில் பார்த்த கருத்து. இனிமேல் தொடரலாம். நம்முடைய பாவனை என்ன? சத்காரியவாதத்தை நாம் எப்படி கையாளுகின்றோம்? சத்காரியவாதத்தை நாம் எவ்விதம் ஏற்றுக்கொள்கின்றோம்? அத்வைதினுடைய ஆட்டிடியூட் எதில்? சத்காரியவாதத்தில். அதை இப்பொழுது நாம் பார்க்கின்றோம். அதாவது சித்தாந்திகளான அத்வைதிகளான நாம் சத்காரியவாதத்தை எப்படி பார்க்கின்றோம், எப்படி நோக்குகின்றோம் என்பதுதான் இப்பொழுது நாம் சிந்திக்கின்ற கருத்து. இந்த சத்காரியவாதத்தை நாம் முழுமையாக எல்லா நிலையிலும் நீக்குவதில்லை. எல்லா ஸ்டேஜிலையும் சத்காரியவாதம் தவறு என்று நீக்குவதில்லை, எல்லா படிகளிலும். ஆனால் அசத்காரியவாதத்தை நாம் எல்லா நிலைகளிலும் நீக்குகின்றோம். எந்த நிலையிலும் அசத்காரியவாதம்ங்கிறது சம்பவிக்காது. ஆனால் சத்காரியவாதத்தை நாம் எல்லா படிகளிலும் நீக்குவதில்லை. பிறகு என்ன செய்கின்றோம் என்றால், பல படிகளில் சத்காரியவாதத்தை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆகவே வேதாந்திகளான நாம் சத்காரியவாதிகள்தான். இனி அடுத்த கேள்வி, எந்த நிலையில் எந்த படியில் சத்காரியவாதத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம்? ஆனால் எந்த நிலையிலும் அசத்காரியவாதத்தை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. இப்போ எந்த நிலையில் என்றால், ஜெகத்துக்கும் மாயாவுக்கும் உள்ள சம்பந்தத்தில் நாம் சத்காரியவாதத்தை தான் கூறுகின்றோம். அங்கே அஜாதிவாதத்தை நாம் கூறுவதில்லை. ஜெகத்துக்கும் மாயைக்கும் உள்ள சம்பந்தம் சத்காரியவாதம். இந்த இரண்டுக்கும் உள்ள காரிய காரண பாவத்தில் நாம் சத்காரியவாதத்தை தான் பேசுகின்றோம், அதைத்தான் ஏற்றுக்கொள்கிறோம். ஆகவே சத்காரியவாதத்தை நாம் எதுவரை ஏற்றுக்கொள்கிறோம் என்றால், மாயை வரை சத்காரியவாதமானது ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. இப்பொழுது இந்த உலகத்தை நாம் பார்க்கின்றோம். இந்த உலகத்தில் 3 விதமான குணங்களை நாம் பார்க்கின்றோம். காரியமான இந்த உலகத்தில் சத்துவ அம்சத்தை அனுபவிக்கின்றோம், ரஜஸ் அம்சத்தை அனுபவிக்கின்றோம், தமஸ் அம்சத்தை அனுபவிக்கின்றோம். ஆகவே 3 விதமான
இந்த பிரபஞ்சம் இருக்கின்றது என்றால் இது எதனிடமிருந்து தோன்றி இருக்கின்றதோ அதற்கும் இந்த 3 குணம் இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நாம் மாயை முக்குணமயம் என்று சொல்கின்றோம். மாயை 3 குணம் வடிவமானது என்று நாம் சொல்வதற்கு காரணம், காரியத்தில் என்ன இருக்கின்றது என்பது காரணத்தில் இருப்பதுதான் என்ற சத்காரியவாதத்தினுடைய அடிப்படையில். நம்ம மாயையை பார்த்து அதுக்குள்ள சத்துவம் ரஜஸ் தமஸ்னு பார்த்து முடிவு செய்யவில்லை. மாயா காரியத்தை பார்த்து காரணத்தை நாம் முடிவு செய்கின்றோம். இதிலிருந்து என்ன சொல்கின்றோம்? காரணத்தில் இருக்கிறது தான் காரியத்தில் இருக்கும். ஆகவே இருக்கிறது தான் காரியமாக மாறும். இப்போ மாயையில் ஒரு கால் 4வது குணம் இருந்திருந்தால் இந்த பிரபஞ்சத்திலே 4வது குணம் இருந்திருக்கணும். ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் 3 குணமாக சொல்கிறோம். ஆகவே மாயை திரிகுணாத்மிகா என்று சொல்கின்றோம். இந்த உலகத்தில் எவைகளெல்லாம் தன்மைகளாக இருக்கின்றதோ அனைத்து தன்மைகளும் காரணத்திலிருந்து வந்தது. அதை நாம் மாயை என்று ஏற்றுக்கொள்கின்றோம். ஆகவே மாயை என்ற காரணத்திற்கும், மாயைக்கு இனி ஒரு பெயர் காரண பிரபஞ்சம், அதற்கும் சூக்ஷ்ம பிரபஞ்சம் ஸ்தூல பிரபஞ்சத்திற்கும் உள்ள சம்பந்தம் சத்காரியவாதம். அது மட்டுமல்ல, ஜெகத்துக்குள்ளேயே நாம் காரிய காரணத்தை பற்றி பேசுவோம். அதுவும் சத்காரியவாதம்தான். ஜெகத்துக்குள்ள ஒரு ஸ்தூலமான பதார்த்தத்தை எடுத்துட்டு அதிலிருந்து சில பொருள்களை நாம் படைத்தோமேயானால் நாம் என்ன சொல்கின்றோம்? அந்த பொருள்கள் அந்த மூல காரணத்துக்குள் அவ்வியக்தமாக வெளித்தோற்றத்திற்குள் வராமல் இருந்தது என்று சொல்கின்றோம். ஆகவே இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒரு பொருள் இனியொரு பொருளாக படைக்கப்பட்டாலும் அங்கு சத்காரியவாதத்தை தான் பேசுகின்றோம். பிறகு இந்த அகில உலகத்துக்கும் மாயைக்கும் உள்ள சம்பந்தம் சத்காரியவாதம். இப்போ 2 இடத்துல சத்காரியவாதத்தை பேசுகின்றோம். உதாரணமாக ஒரு களிமண் குவியலை எடுத்து கொள்கின்றோம். அந்த களிமண் குவியலிலிருந்து பானைகள் நாம் செய்கின்றோம். இப்பொழுது பானையானது களிமண்ணுக்குள் இருந்ததா களிமண்ணுக்குள் இல்லையா என்பது கேள்வி. களிமண்ணுக்குள் இருந்த பானை வெளிவந்ததா களிமண்ணுக்குள் இல்லாத பானை வெளிவந்ததா என்றால் அசத்காரியவாதி என்ன சொல்லுவான்? பானை என்பது களிமண்ணுக்குள் இல்லை, களிமண்ணுக்குள் இல்லாததுதான் பானையாக வந்தது. சத்காரியவாதியான சாங்கியனும் இந்த இடத்தில் வேதாந்தியும் என்ன சொல்கின்றான்? பானையினுடைய நாமரூபங்கள் எல்லாம் களிமண்ணுக்குள் வெளித்தோற்றத்திற்கு வராமல் இருந்தது. ஆகவே இருக்கின்ற பானைதான் நாமரூபத்தின் துணை கொண்டு வெளித்தோற்றத்துக்கு வந்தது என்று சொல்கின்றோம். ஆகவே ஜெகத்திற்குள் காரிய காரண பாவம் எடுத்துக்கொண்டாலும், ஜெகத்தையே காரியமாக எடுத்துக்கொண்டாலும், மாயையை காரணமாக கொண்டாலும், இந்த 2க்கும் நாம் சத்காரியவாதத்தை பேசுகின்றோம். பிறகு சென்ற வகுப்பில் இனியொரு கருத்தையும் பார்த்தோம். சத்காரியவாதத்திற்கு பரிணாமவாதம் என்பது ஒரு பெயர். அசத்காரியவாதத்திற்கு ஆரம்பவாதம்னு பார்த்தோம். ஆரம்பம்னா இல்லாதது ஆரம்பிக்கின்றது, பரிணாமம்னா மாற்றத்தை அடைகின்றது. ஆகவே மாயையானது பரிணாமத்தை அடைந்து இந்த பிரபஞ்சமாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்களெல்லாம் பரிணாமத்தை அடைந்து காரியமாக மாறுகின்றது. இந்த சத்காரியவாதத்தை மாயை ஜெகத், ஜெகத்துக்குள் இருக்கின்ற காரிய காரண பாவத்தில் ஏற்றுக்கொள்கின்றோம். இதுவரைக்கும் மாயை வரைக்கும் நாம சத்காரியவாதி தான். காரணம் என்னன்னா, அசத்காரியவாதத்தை வச்சுட்டு ஒழுங்கா விவகாரத்தையே விளக்க முடியாது. சத்காரியவாதத்தில் தான் விவகாரத்தில் இருக்கிற சிலதையெல்லாம் தெளிவாக விளக்க முடியும். இனி அடுத்தது, மாயை என்ற ஒரு தத்துவம் இருக்கின்றது. அது 3 குணமயம். அதனுடைய மாற்றமானது ஜெகத்து.
இந்த இரண்டுக்கும் சத்காரியவாதம். மாயை காரணம், ஜெகத் காரியம். மாயை உபாதான காரணம், ஜெகத் காரியம்னு பார்த்தோம். இனி இந்த மாயையை பற்றி நாம் பேசும் பொழுது இந்த மாயை ஸ்வதந்திரம் என்று நாம் சொல்வதில்லை. இந்த மாயை பரதந்திரம். பரதந்திரம் என்றால் இனி ஒன்றை சார்ந்து இருப்பது. அது எதை சார்ந்திருக்கின்றது என்ற கேள்வி வரும் பொழுது நாம் எதை அறிமுகப்படுத்துவோம்? பிரம்ம. பிரம்மாஸ்ரயா மாயா. பிரம்மத்தை மாயை சார்ந்து உள்ளது. அந்த மாயையிலிருந்து, பிரம்மத்தை சார்ந்துள்ள மாயையிலிருந்து, பிரம்மத்திடம் சத்தா, பிரம்மத்திடம் இருத்தலை வாங்கிய மாயையிடமிருந்து ஜெகத் வந்தது. இனி மாயைக்கு அதிஷ்டானமாக, ஆதாரமாக பிரம்மன் இருக்கின்றது. நம்முடைய கேள்வி, பிரம்மத்திற்கும் மாயைக்கும் என்ன சம்பந்தம்? பிரம்மத்தை காரணம்னு சொல்றோம், மாயைய காரியம் அல்லது மாயை ஏற்றுவிக்கப்பட்டது, பிரம்மத்தை சார்ந்திருக்குன்னு சொல்றோம். பிரம்மத்திற்கும் மாயைக்கும் என்ன சம்பந்தம் என்ற கேள்வி வரும் பொழுது நாம் அஜாதிவாதத்திற்கு செல்கின்றோம். அதுவரைக்கும் சத்காரியவாதம். பிரம்மத்திற்கும் மாயைக்கும் சம்பந்தத்தை பேசும் பொழுது நாம் சத்காரியவாதத்தை விட்டு விடுகின்றோம். அதுவரைக்கும் தான் சத்காரியவாதம். அதற்கு மேல் அஜாதிவாதம் அல்லது மித்யா சிருஷ்டிவாதக. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம், எதனால் மாயைக்கும் பிரம்மத்திற்கும் வரும் பொழுது இவ்வளவு காலம் நாம் பின்பற்றி வந்த சத்காரியவாதத்தை விடுகின்றோம் என்று பார்க்கலாம். ஒரு கால் பிரம்மனுக்கும் மாயைக்கும் காரிய காரண பாவத்தை சொல்லி பிரம்மன் காரணம், மாயையானது காரியம் என்று சொல்லிவிட்டால் சத்காரியவாதம் என்பது பரிணாமவாதம். அப்பொழுது என்ன ஆகிவிடும்? பிரம்மனானது மாயையாக பரிணாமத்தை அடைந்தது, மாயையானது ஜெகத்தாக பரிணாமத்தை அடைந்தது என்ற நிலை ஏற்படும். எப்பொழுது பிரம்மத்திற்கும் மாயைக்கும் நாம் பின்பற்றி வந்த சத்காரியவாதத்தை தொடர்ந்தால். ஏன்னா நம்ம எல்லா காலமும் சத்காரியவாதத்தையே சொல்லிட்டு இருக்கோம். அதே வாதத்தை மாயைக்கும் பிரம்மத்திற்கும் தொடர்ந்தால் பிரம்மன் பரிணாமத்தை அடைந்து விடும். பரிணாமம்ங்கிறது விகாரம். எது விகாரத்தை அடைகின்றதோ அது நாசத்திற்கு உட்படும். நாசத்திற்கு உட்படுகின்ற பிரம்மத்தை அடைதல் என்பது மோட்சமாகாது. ஆகவே எல்லாமே நிலையற்றது ஆகிவிடும். ஆகவே பிரம்மங்கிறத நிலையான பொருளாக வைத்து அந்த பிரம்மத்தை அடைதல் தான் மோட்சம் என்பதை நாம் நிலைநாட்ட வேண்டும் என்றால் பிரம்மத்திற்கும் மாயைக்கும் பரிணாமவாதத்தை சொல்லக்கூடாது. அங்கு வேறொரு வாதத்தை அறிமுகப்படுத்துகின்றோம். அந்த வாதம் விவர்த்தவாதம். விவர்த்த காரணம் அல்லது விவர்த்தவாதம். பரிணாமவாதம்ங்கிறது சத்காரியவாதம் தான். யார் யாருக்கு பரிணாமவாதம்? மாயைக்கும் ஜெகத்துக்கும். பிறகு யாரு ரெண்டு பேர்த்துக்கு விவர்த்தவாதம்? பிரம்மத்திற்கும் மாயைக்கும் உள்ள சம்பந்தம் விவர்த்தவாதம், விவர்த்த சம்பந்தம். இனி அடுத்த கேள்வி, விவர்த்தவாதம் விவர்த்த சம்பந்தம்னா என்ன என்றால், எந்த ஒன்று தன்னுடைய சொரூபத்தை இழக்காமல் தன் மீது வேறு ஒன்றை தோற்று வைக்கின்றதோ அது விவர்த்த காரணம். எந்த ஒன்று தன்னுடைய சொரூபத்தை இழக்காமல், தன்னிடத்தில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாமல் தன் மீது வேறு ஒன்றை தோற்று வைக்கின்றதோ அதற்கு விவர்த்த காரணம் என்று பெயர். இதை சொன்ன உடனே எந்த உதாரணம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும்? நம்ம கிட்ட இருக்கிற பாம்பு கயிறுந்தான். கயிற்றை நாம் விவர்த்த காரணம்னு சொல்றோம். இந்த லட்சணம் கயிற்றுக்கு பொருந்துகின்றதா என்று பார்த்தால், கயிறானது
தன்னுடைய சொரூபத்தை இழக்காமல், தன்னிடத்தில் எந்த மாற்றத்தையும் உண்டு செய்யாமல் பாம்பை தன் மீது தோற்றி வைக்கின்றது. ஆகவே கயிற்றுக்கும் பாம்புக்கும் உள்ள சம்பந்தம் என்ன சம்பந்தம்? விவர்த்த சம்பந்தம். அதாவது விவர்த்தவாதம்னு சொல்றோம். சம்பந்தம்னு சொல்லும்போது அதிஷ்டான அத்தியாச சம்பந்தம்னு சொல்லுவோம். கயிற்ற காரணம்னு சொல்லும் பொழுது விவர்த்த காரணம் என்று சொல்வோம். அப்படி பிரம்மன் கயிற்றை போல. பிரம்மன் எப்படி கயிற்றை போல? தன்னுடைய சொரூபத்தை இழக்காமல், எந்த விகாரத்தையும் அடையாமல் தன் மீது முதலில் ஏற்றி வைப்பது மாயை. இந்த ஜெகத்துன்னு சொல்லக்கூடாது, மாயையத்தான் முதல்ல பிரம்மன் மீது ஏற்றி வைக்கின்றோம். காரண பிரபஞ்சம் ஏற்றி வைக்கப்படுகின்றது. பிரம்ம எவ்வளவு நாளா இருக்கு? அனாதியா இருக்கு. அப்படின்னா பிரம்மன் மீது ஏற்றி வைக்கப்படுகின்ற காரண பிரபஞ்சம் எவ்வளவு நாளா இருக்குன்னா, ஏற்றி வைக்கப்பட்டதும் அனாதியாகத்தான் இருக்க முடியும். காரணம் என்ன? பிரம்மன் என்றும் இருக்கிறது என்றால் பிரம்மத்தின் மீது ஏற்றி வைக்கப்படுகின்ற மாயையும் அனாதியாக இருக்கின்றது. பிறகு மாயைக்கும் ஜெகத்துக்கும் தான் நாம் பரிணாமவாதம் அல்லது சத்காரியவாதத்தை ஆரம்பிக்கின்றோம். இப்ப ஏன் பிரம்மத்துக்கும் மாயைக்கும் நாம் சொல்கின்றது விவர்த்தவாதம் என்றால், அப்பொழுதுதான் பிரம்மன் நிலையானதாகும். சரி, பிரம்மன் நிலையானதோ நிலையற்றதோ எனக்கு என்ன வந்ததுன்னு கேட்க தோணும். பிரம்ம நிலையானதானால்தான் பிரம்ம பிராப்திகி மோக்ஷக, பிரம்மத்தை அடையிறது மோக்ஷம் அல்லது புருஷார்த்தமாகும். ஆகவே பிரம்மத்தை நம்ம பாதுகாக்க வேண்டும் என்றால், நம்ம எல்லாம் பிரம்மன் தான் பாதுகாக்குது. ஆனால் நாம பிரம்மத்தை பாதுகாக்கணும்னு சொன்னால் பிரம்மத்தை எப்படி சொல்லி ஆகணும்? பிரம்மன் விவர்த்த காரணம். விவர்த்த காரணம்னா சொரூபத்தை இழக்காமல் மாயையை ஏற்றி வைக்கின்றது. இனி அடுத்த கருத்து, இந்த ஏற்றி வைக்கப்பட்டதைத்தான் நாம் மித்யா என்று சொல்கின்றோம். எது ஏற்றி வைக்கப்பட்டதோ, எது குறைவான சத்தியமாக இருக்கின்றதோ, எது ஒன்றை சார்ந்து இருக்கின்றதோ அதைத்தான் நாம் மித்யா என்று சொல்கின்றோம். இப்ப எது மித்யா? மாயை மித்யா. இப்ப மாயை மித்தியான்னு சொன்னா, மாயையிலிருந்து எதெல்லாம் தோன்றியதோ அது சத்தியமா மித்தியாவா? கனவுல நான் ஏதோ ஒரு லட்சாதிபதி ஆயிட்டேன்னு வச்சுக்குவோமே. கனவுல நான் லட்சாதிபதி ஆயிட்டு அந்த ₹1,00,000 வச்சுட்டு எதெல்லாம் நான் வாங்குறேனோ அது உண்மையா பொய்யானா? அதுவும் பொய் தான். காரணம் என்னவென்றால், மாயையே மித்யா என்றால் மாயையினுடைய காரியமும் மித்யா. அதனால் நம்ம கடைசியில் என்ன சொல்கிறோம்? சத்காரியவாதத்தை சொன்னாலும் அசத்தியமான மித்யா சத்காரியவாதிகள் நாம். மித்யாவான என்ன? மாயையிலிருந்து வர்றதும் பொய் தான். ஆகவே நம்முடைய சத்காரியவாதம் சாங்கியனுடைய சத்காரியவாதத்தை போலல்ல, மித்யா சத்காரியவாதம். மித்யாவான ஒரு பொருளிலிருந்து மற்றதெல்லாம் தோன்றுகிறது. ஆனால் சாங்கியனுடைய சத்காரியவாதம் சத்திய சத்காரியவாதம். இப்போ இந்த விதத்தில் நாம் சத்காரியவாதத்தை நோக்குகின்றோம். இப்பொழுது நம்ம அகில பிரபஞ்சத்தையே நம்ம பார்த்து அல்லது முழுமையாக பார்த்தால், பிரபஞ்சம், மாயா, பிரம்ம, பிரபஞ்சத்துக்குள்ளேயும் பிரபஞ்சத்துக்கும் மாயைக்குள்ளேயும் சத்காரியவாதம், மாயைக்கும் பிரம்மனுக்கும் அஜாதிவாதம். அஜாதிவாதம்னு என்ன? உண்மையிலேயே மாயை என்று ஒன்று பிறக்கவில்லை. பாம்பு பிறந்திருக்கா? கயிற்றிலிருந்து பாம்பு பிறந்திருக்கான்னா பிறக்கவில்லை, ஆனால் தெரியுதேன்னா அதனால தான் மித்தியான்னு சொல்கிறோம். ஒரு கால் பாம்பு தெரியவில்லை என்றால், கயிற்றில் பாம்பு அனுபவத்துக்கும் கூட இல்லைன்னா அந்த பாம்பை அசத்துன்னு சொல்லியிருப்போம். ஆனால் தெரியுது, அதே சமயத்தில் இல்லை, அது மித்தியா. எதை அனுபவிக்கிறோம் ஆனால் இல்லையோ அது மித்தியா. அவ்விதத்தில் பிரம்மத்திற்கும் மாயைக்கும் உள்ள சம்பந்தம் சத்திய மித்யா சம்பந்தம், மாயைக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள சம்பந்தம் சத்காரிய ரூபமான காரிய காரண சம்பந்தக. இதுதான்
சத்காரியவாதத்தினிடத்தில் அத்வைதிகளாக நாம் அணுகுகின்ற முறை. நாம் இந்த விவகாரம் பண்ணுறோம், உலகத்தில் விவகாரம் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம விவர்த்தவாதத்தை பேச மாட்டோம், சத்காரியவாதத்திலேயே இருந்து வருவோம். அதனால் என்ன ஆயிரும், நமக்கு சத்காரியவாதத்திலேயே பற்று வந்துடும். காரணம் என்ன, ரொம்ப காலமாக சத்காரியவாதத்தில் இருக்கோம், இந்த உலகத்திலையும் சத்காரியவாதம்தான் இருந்துகிட்ருக்கு. ஆகவே அந்த சத்காரியவாத புத்தி இருக்கிறதுனால இங்கு கௌடபாதர் என்ன செய்கிறார், சத்காரியவாதத்தை நீக்குவதற்கு அதிக முயற்சி எடுத்து கொள்கிறார். அசத்காரியவாதத்தை நாம் நீக்கினோம், கௌடபாதர் நீக்கவில்லை. இதுதான் சத்காரியவாதமும் வேதாந்தத்துக்கும் உள்ள சம்பந்தம். இனி நாம் அடுத்த கருத்துக்கு செல்லலாம். அடுத்த கருத்து சாங்கியர்கள் கூறும் சத்காரியவாதம். இப்பொழுது சாங்கிய மதத்தை பார்க்க போகின்றோம். சாங்கிய மதத்தில் அவர்கள் பேசுகின்ற சத்காரியவாதம் அவர்களுடைய கொள்கை. இப்போ இதுவரைக்கும் சாங்கியனுடைய சத்காரியவாதத்தை தான் சொன்னோம். ஆனால் அதை நம்ம எப்படி, எந்த அளவுக்கு, எந்த நிலை வரை சத்காரியவாதத்தை ஏற்றுக்கொள்கின்றோம்னு பார்த்தோம். சாங்கியனும் அதே சத்காரியவாதத்தை தான் பேசுகின்றான், நாமளும் பேசுகின்றோம். எவ்வளவு தூரம் சத்காரியவாதத்துக்கு இடம் கொடுத்துருக்கோன்னு நம்ம பேசினோம். பிறகு இனியொரு கருத்து, முழுமையான சத்காரியவாதம் மித்யா சத்காரியவாதம். சாங்கியனுடைய சத்காரியவாதம் சத்திய சத்காரியவாதம். இவ்வளவு வரைக்கும் பார்த்தோம். இனி அடுத்த கருத்து சாங்கியனுடைய கொள்கை. சாங்கியனுடைய பல கொள்கைகளை பார்க்க போகிறோம். இனி எதற்கு சாங்கியனுடைய கொள்கையை பார்க்க வேண்டும் என்றால், கௌடபாதர் இந்த காரிகையில் சாங்கியனுடைய சத்காரியவாதத்தை நிஷேதம் செய்கிறார். நமக்கு சந்தேகம் வரலாம், சத்காரியவாதத்தை தான் நாம் மாயை வரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எதற்கு கௌடபாதர் சத்காரியவாதத்தை நீக்க வேண்டும் என்ற சந்தேகம் வரலாம். நாம் ஏற்றுக்கொள்கின்ற மித்யா சத்காரியவாதத்தை கௌடபாதர் நீக்கவில்லை. பிறகு எதை நீக்குகின்றார், சாங்கியர்கள் நினைத்து வருகின்ற சத்தியமான சத்காரியவாதமானது நீக்கப்படுகின்றது. அவர்களுடைய கொள்கை தவறு என்று பார்க்குவதற்கு முன் அவர்களுடைய கொள்கை என்ன என்ற ஞானம் நமக்கு தேவை. ஆகவே இப்பொழுது பார்க்கின்ற கருத்து சாங்கியர்களுடைய சத்காரியவாதம். இதில் முதல் கருத்து ஜெகத்து காரியம். இதெல்லாம் சாங்கியர்களுடைய மதம். ஜெகத் இஸ் ஈக்குவல் டு காரியம். ஜெகத் என்பது படைக்கப்பட்டது. முதல் கருத்து. அடுத்த கருத்து, படைக்கப்பட்ட ஜெகத் சத்தியம், காரியம் சத்தியம், சிருஷ்டி என்பது உண்மை. இந்த உலகம் உண்மை. முதல்ல இந்த உலகத்தை காரியம்னு சொல்கிறோம். யார் சொல்கிறா, சத்காரியவாதி சொல்கிறான். இரண்டாவது என்ன சொல்கிறான், இந்த காரியம் சத்தியம். மூன்றாவது கருத்து, காரணம் பிரதானம் என்ற ஒரு தத்துவம். இந்த ஜெகத்துக்கு, காரியமான இந்த ஜெகத்திற்கு காரணமாக இருப்பது அவன் பிரதானம் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகின்றான். அவன் சொல்கிற பிரதானம், நாம் சொல்கின்ற மாயை, ரெண்டும் கிட்டத்தட்ட சமம். நாம் மாயைன்னு எதை சொல்லி வர்றோமோ அந்த இடத்தில் அவன் பிரதானம் என்ற ஒரு தத்துவத்தை அறிமுகப்படுத்துகின்றான். மாயை கொடுக்குற லட்சணத்தை எல்லாம் கொடுக்குறான். பிரதானம் என்பது காரண ரூபம், 3 குண வடிவமானது என்றெல்லாம் சொல்கின்றான். ஆகவே காரணம் பிரதானம். பிரதானம் என்றால் பிரகிருதி அல்லது மாயை. காரியம் ஜெகது. இனி பிரதானம் என்று அவன் அழைத்த காரணத்துக்கு 2 தன்மை சொல்கின்றான்.
முதல் தன்மை காரண ரூபமாக இருக்கின்ற பிரதானம் அஜம், பிறப்பற்றது. பிரதானம் அஜம், அஜம் என்றால் பிறப்பற்றது. எது? காரணம். காரணத்துக்கு பிறப்பில்லை. பிறப்பில்லாத காரணமான பிரதானத்திடமிருந்து, அதாவது பிரகிருதி அல்லது மாயையிடமிருந்து காரியமான ஜெகத் தோன்றியுள்ளது. இனி காரணத்திற்கு அவன் கொடுக்கின்ற இரண்டாவது லட்சணம் நித்தியம். பிரதானம் நித்தியம், என்றும் உள்ளது, அழியாதது. இனி காரிய காரணயோகோ ஐக்கியம், இதுதான் கடைசி கருத்து. காரியமும் காரணமும் ஒன்றுதான். இதெல்லாம் சாங்கியனுடைய மதம். காரிய காரணத்திற்கு உள்ள சம்பந்தம் ஐக்கியம். காரணம் என்ன சொல்றான்? காரணத்துக்கும் காரியத்திற்கும் அவஸ்தாபேதம்னு சொல்றான். காரியம்ங்கிறது ஒரு அவஸ்தையில், காரணம்ங்கிறது இனியொரு அவஸ்தை என்று சொல்கின்றான். இப்போ சாங்கியனுடைய மதத்தை எல்லாம் பார்த்தா என்னென்ன சொல்லி இருக்கின்றான் என்றால், காரணம் பிரதானம் என்ற ஒரு சொல்ல சொல்லி இந்த காரணம் பிறப்பற்றதுன்னு சொல்லியிருக்கான். நம்மளும் சொல்கிறோம் மாயைக்கு பிறப்பு பற்றி பேச முடியாது, இது அனாதின்னு சொல்கிறோம். அதைத்தான் அவனும் சொல்கிறான். ஆகவே காரணமான பிரதானம் பிறப்பற்றது, அஜம். பிறகு நித்தியம், இதுக்கு அழிவே இல்லைன்னு சொல்கிறான். இது என்றைக்குமே இருக்கும். இதனிடமிருந்து தோன்றியது தான் காரியம், இந்த ஜெகத்து. இது சத்தியம், இது தோன்றியதுன்னு சொல்கிறான். ஜெகத் தோன்றியது சத்தியம். பிறகு அடுத்தது என்ன சொல்கிறான்? காரணமான பிரதானத்திற்கும் காரியமான ஜெகத்துக்கும் உள்ள சம்பந்தம் ஐக்கியம், ரெண்டு ஒன்றுதான். இது அவனுடைய கருத்து. இப்போ இந்த 11வது காரிகையில் இந்த கருத்து தவறு என்று நிலைநாட்டப்படுகிறது. இப்போ தான் நம்ம காரிகைக்குள் வருகின்றோம். காரிகையில் என்ன சொல்கிறாருன்னா, சாங்கியனுடைய மதத்தை குறிப்பிட்டு இப்படிப்பட்ட கொள்கை இருக்கின்ற உன்னுடைய மதத்தில் தோஷம் இருக்கின்றது, தவறு இருக்கின்றது. ஆகவே உன்னுடைய சத்காரியவாதமானது அசத், அது உண்மை அல்ல. அசத்துனா என்ன? பொய் என்று சொல்கின்றோம். இப்போ முதல்ல இந்த காரிகையில் என்ன செய்கின்றார்? சாங்கியனுடைய மதத்தை அறிமுகப்படுத்தி எப்படி என்னென்ன தோஷம் என்று காட்டுகின்றார். இப்போ என்ன தோஷம் கௌடபாதர் சாங்கியனை பார்த்து கூறுகின்றார் என்றால், நீ சில கொள்கைகளை வைத்திருக்கின்றாய். என்ன கொள்கை? காரணம் பிறப்பற்றது, காரணம் பிறக்கல, காரணம் நித்தியம், காரியம் காரணத்திடமிருந்து தோன்றியுள்ளது. அடுத்தது என்ன சொல்ற? காரியத்துக்கும் காரணத்துக்கும் ஐக்கியம்னு சொல்கின்றாய். இப்படி கொள்கை உடைய உன்னிடத்தில் தோஷம் வர இருக்கின்றது. சத்காரியவாதத்தை நீ பின்பற்றினால் என்ன தோஷம்னு சொல்ல போறார்னா, நீ என்ன கொள்கையை முதல்ல சொன்னாயோ அந்த கொள்கையிலேயே முரண்பாடு வரப்போகின்றது. முரண்பாடுனா கான்ட்ரடிக்ஷன். இதை டெக்னிக்கலாக சொன்னோம்னா ஸ்வமத தோஷக. ஸ்வமத தோஷம் அப்படின்னு சொன்னால், நீ என்ன ஒரு மதத்தை உருவாக்கி இருக்கின்றாயோ அதிலேயே குறை இருக்கின்றது. நீ என்ன இதுதான் என்னுடைய மதம்னு சிலதெல்லாம் சொல்லியிருக்க, அதே தவறாக போகின்றது. நீ என்ன கொள்கையை பற்றி இருக்கின்றாயோ அந்த கொள்கையே பொய்யாக போகிறதுன்னு சொல்கிறார். இது எப்போன்னு சொன்னால், நம்ம பொய் சொல்கிறோம்னு வச்சுக்குவோமே. நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு பொய் சொல்லிடுறோம். பொய் சொன்னதற்கு பிறகு மறுபடியும் ஒரு 5-6 வார்த்தை பேசுகிறோம். பிறகு என்ன ஆயிரும் தெரியுமோ? நம்ம ஏற்கனவே ஒன்று பொய்யை சொல்லி வச்சுருப்போம், அதை மறந்துருப்போம். பொய் சொல்லணும்னா ஞாபக சக்தி யாருக்கு ரொம்ப இருக்கோ அவங்க தான் பொய் சொல்லணும். ஞாபக சக்தி இல்லாதவங்க ஒழுங்காக உண்மையை சொல்கிறது நல்லது. காரணம் என்ன? மறந்துடுவாங்க என்ன பொய் சொன்னோம்னு சொல்லி. பிறகு அதில் ஏதோ ஒரு உண்மையை சொல்லி விடுவார்கள். அப்பொழுது என்ன தோஷம் வரும்னா, உன்னுடைய இந்த வாக்கியப்படி முதலில் நீ என்ன சொன்னாயோ அதில் முரண்பாடு வருகிறதுன்னு சுட்டி காட்டுவோம்.
அப்படி நம்ம சுட்டி காட்டுறோம். நீ சில கொள்கைகளை எல்லாம் வச்சிருக்க, ஒரு கொள்கைகளை வச்சுட்டு சத்காரியவாதத்தையும் பேசுகிற, சத்காரியவாதத்தை பேசி நீ சொல்கிற சத்காரியவாதத்தின் அடிப்படையில் பார்த்தா உன்னுடைய கொள்கையிலேயே தவறு வரும். இப்போ ஸ்வமத விரோதக, ஸ்வமத விரோதம்னா உன்னுடைய மதமே உனக்கு விரோதம் ஆக போகிறது அப்படின்னு சொல்ல போகிறோம். என்ன விரோதம், அவனுடைய கொள்கை என்ன என்பது தான் 11வது காரிகையில் இருக்கிறது. இப்பொழுது 11வது காரிகையை பார்ப்போம். காரணம் யஸ்யவை காரியம். இதை விளக்கமில்லாமல் படித்தோம்னா தலையும் புரியாது வாழும் புரியாது. காரணம் காரியம் காரணம் ஜாயதே இப்படியெல்லாம் இருக்குது. அதனால் கவனமாக பார்க்க வேண்டும், கவனமாக எழுதிக்கணும். ஒரு 2 நாளுக்கு அப்புறம் படிச்சிங்கன்னா புரியாது. அதனால் கவனமாக பார்க்கணும். காரியம் எஸ்யவை காரணம் எஸ்யவை காரியம். இப்போ எஸ்யங்கிற சொல்லுக்கு பொருள் பார்ப்போம். எவர்களுடைய என்று பொருள். எஸ்ய எவர்களுடைய. இந்த எவர்களுடையங்கிறது சாங்கியனை குறிக்கின்றது. எவர்களுடைய மதப்படி, மதப்படிங்கிறத சேர்த்திக்கணும். எவர்களுடைய கருத்துப்படி, எஸ்ய எவர்களுடைய கருத்துப்படி. இங்கே எவர்கள்னு கௌடபாதர் சொல்லும்போது சாங்கியனை மனசில் வச்சுட்டு பேசுகிறார். எந்த சாங்கியர்களுடைய கொள்கைப்படி காரணம் வை காரியம். காரணம் காரியம்னா காரணமே காரியமாக இருக்கிறதோ, காரணமும் காரியமும் ஒன்றோ என்று பொருள். அதோடு ஒரு வரி முடிகின்றது. காரணம் வை காரியம். வைங்கிறதுக்கு அர்த்தம் இல்லை, வைனா காரணமே காரியமோ என்று பொருள். இப்போ காரணம் இஸ் ஈக்குவல் டு காரியம்னு அர்த்தம். எவருடைய மதப்படி காரணமும் காரியமும் ஒன்றோ, காரணத்துக்கும் காரியத்திற்கும் பேதம் இல்லையோ. இது சாங்கியனுடைய மதத்தை அனுவாதம் செய்கிறார். நம்மகிட்ட சொல்கிறார், உன்னுடைய மதப்படி காரணமும் காரியமும் ஐக்கியம். பிறகு என்ன சொல்கிறா, காரண காரியத்துக்கு என்ன பேதம்னு கேட்டால் அவஸ்தா பேதம்தான், ஒரே பொருள் தான்னு நீ சொல்கிறாய். எப்படி பாம்பு 2 அவஸ்தையில் இருக்குதோ அதுபோல் காரணம்ங்கிறது அவ்யக்த அவஸ்தையிலையும் காரியம்ங்கிறது வியக்த அவஸ்தையில் இருக்குது. காரியத்துக்கு காரணத்துக்கு சம்பந்தம் ஐக்கியம். இது நம்மளும் சொல்கிறது தான் விவகாரத்தில். அப்படிப்பட்ட கொள்கையை நீ வைத்திருக்கின்றாய். ஆகவே எவருடைய மதப்படி கொள்கைப்படி காரியமே காரணமோ அல்லது காரணமே காரியமோ, அவர்களுடைய மதப்படி என்ன ஆகும்னு சொல்கிறார். காரணம் தஸ்ய ஜாயதே. காரணமும் காரியமும் ஐக்கியம் என்ற கொள்கை உனக்கு இருந்தால், தஸ்ய அப்படிப்பட்ட கொள்கையை உடையவனுக்கு, தஸ்யன அவனுக்கு, அவனுக்குன இப்படிப்பட்ட கொள்கையை உடைய சாங்கியனுக்கு காரணம் ஜாயதே, காரணமானது பிறக்கிறது, காரணம் பிறந்ததாகிறது. இதுதான் தோஷம். இங்கே தோஷம் தெரியலையேன்னு சொன்னால் சாங்கியம் என்ன சொல்கிறான், காரணம் அஜம்னு சொல்கிறான். காரணம் பெறப்பட்டதுங்கிறது அவனுடைய கொள்கை. அவன் என்ன சொல்கிறான், காரணம் பெறப்பட்டது. காரியத்துக்கும் காரணத்துக்கும் ஐக்கியம், 2 ஒன்றுன்னு சொல்கிறான். காரணமும் காரியமும் ஒன்று அப்படின்னு சொல்கிறான். காரணம் பெறப்பட்டது அப்படிங்கிற கொள்கையுடன் இருக்கின்றான். அப்படின்னு என்ன ஆகும், காரணம் பெறப்பட்டதுன்னு நீ கொள்கையை வச்சுட்டு காரணமும் காரியமும் ஐக்கியம்னு சொல்கிறேன். காரியம்னா என்ன, பிறந்ததுன்னு சொல்கின்றாய். இப்போ காரியம்ங்கிறது பிறக்கிறது தான் காரியம். இப்போ பிறக்கின்ற காரியமும் காரணமும் ஐக்கியம்னு சொன்னதற்கு பிறகு காரணம் பெறப்பட்டதுங்கிற கொள்கை தவறாகும். காரணமும் காரியமும் ஐக்கியம் என்று சொல்கிற உனக்கு காரணமும் பிறந்ததாகும் என்பது கருத்து. இப்போ காரணம் ஜாயதேனா காரணம் பிறப்பதாகிறது, காரணம் பிறந்ததாகும். காரணம் என்ன,
காரணம் பிறந்ததாகும் என்பது நிலை. அப்படி ஆயிரும் யாருக்கு? காரணமும் காரியமும் ஐக்கியம் என்ற கொள்கை உடையவனுக்கு காரியம் பிறந்தது என்றால், பிறந்த காரியத்துடன் காரணமும் ஒன்று என்றால் அந்த காரணமும் பிறந்ததாகிறது. ஆனால் உன்னுடைய கொள்கை என்ன? காரணம் அஜம், காரணம் பெறப்பட்டது என்பது உன்னுடைய கொள்கை. அப்படி ஒரு கொள்கையை சொல்லிட்டு அடுத்த வரியில் என்ன சொல்ற? காரணமும் காரியமும் ஒன்றுன்னு சொல்ற. பிறகு காரியம் பிறந்தது என்று சொல்கிறாய். அப்படி என்றால் உன்னுடைய காரணமும் பிறந்தது தான். புரிகின்றதோ? அதாவது சாங்கியனுடைய மதப்படி காரணம் பெறப்பட்டது, காரியம் பிறக்கிறது. இப்போ காரியம்ங்கிறது பிறக்கிற தத்துவம், காரணம்ங்கிறது பிறப்பற்ற தத்துவம். ரெண்டுக்குள்ள சம்பந்தத்தை அவன் என்ன சொல்லிட்டான்? ஐக்கியம்னு சொல்லிட்டான். காரணமும் காரியம் ஒன்றுதான்னு சொல்லிட்டான். அப்போ என்ன ஆகும்? காரணமே காரியம் என்றால், காரியம் பிறக்கிறது என்றால் உன்னுடைய காரணமும் பிறந்துதான் ஆக வேண்டும். இதுதான் தோஷம். காரணம் ஜாயத்தேனா உன்னுடைய காரணமும் பிறந்துதான் ஆக வேண்டும். ஆனால் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ என்ன கொள்கையுடன் இருக்கின்றாய்? பிரதானம்ங்கிற காரணம் பெறப்பட்டது, நித்தியம் நல்லா நீ சொல்ற. அது எப்படி சொல்ல முடியும்? பிரதானம் பெறப்பட்டதுன்னு நீ சொல்ற. நம்ம சொல்லலாம் பிரம்மன் பெறப்பட்டது நித்தியம்னு சொல்லலாம். காரணம் பிரம்மத்திற்கும் பிரம்மனிடம் தோன்றியதற்கும் நம்ம சத்காரியவாதத்தை சொல்றதில்லை, நாம் விவர்த்தவாதத்தை சொல்கிறோம். அதனால் பிரம்மன் நித்தியமாக பிறவாததாகவே இருந்து கொண்டு ஒன்று பிறக்கலாம். ஆனால் நீ பிரதானத்துக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் சத்காரியவாதத்தை பேசுகின்றாய். சத்காரியவாதத்தில் காரியமும் காரணமும் ஐக்கியம். ஆகவே காரியமும் காரணமும் ஒன்றுன்னு சொன்னால் காரியத்துக்கு இருக்கிற குணமெல்லாம் காரணத்துக்கு இருக்க வேண்டும். காரணம் என்ன? காரணமும் காரியமும் ஈக்குவல்னு சொல்லிட்டோம்னா இதனுடைய தன்மையும் இதனுடைய தன்மையும் ஒன்று. காரியத்தினுடைய தன்மை பிறத்தல். அப்படி என்றால் அந்த தன்மை காரணத்திற்கும் சொல்லி ஆக வேண்டும். ஆகவே பிறக்காத காரணம் பிறந்த காரியமும் ஐக்கியம்னு நீ சொல்லிவிட்டால் என்ன நிலை ஏற்படும்? உன்னுடைய பிறக்காத காரணம் பிறந்ததாகும். அதான் சொல்றார் காரணம் ஜாயதே, காரணமானது பிறந்ததாகும். அது ஏன் பிறந்ததாகும்? நீ என்ன சொல்லிட்ட? காரணமும் காரியமும் சமப்படுத்தி விட்டாய். அப்போ காரணத்தையும் காரியத்தையும் சமப்படுத்தி விட்டால் காரணத்துக்கு என்னென்ன தன்மையோ அதே தன்மை தான் காரியத்துக்கும் இருக்கும். காரியத்துக்கு இருக்கிற தன்மை காரணத்துக்கும், காரணத்துக்கு இருக்கிற தன்மை காரியத்துக்கும் இருக்கும். காரியத்தினுடைய தன்மை பிறத்தல், காரணத்துக்கும் அந்த பிறத்தல்ங்கிற தன்மை வந்துவிடும். அது நீ ஏற்கனவே காரணம் பெறப்பட்டது, பிரதானம் நித்தியம் பெறப்பட்டதுங்கிற கொள்கைக்கு விரோதம். ஆகவே உன்னுடைய சத்காரியவாதம் தவறு. இது எப்போ நமக்கு நல்லா புரியணும்னா, நம்ம வேதாந்தத்தில் சொல்கிற வாதத்தை பார்த்து எப்படி அதில் தோஷம் இல்லைன்னு கம்பேர் பண்ணி பார்த்தா இது நமக்கு புரியும். இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக வேதாந்தத்துக்கு வருவோம். இப்போ பிரம்மத்துக்கும் மாயைக்கும் நம்ம என்ன சம்பந்தம் சொல்கிறோம் என்றால், பிரம்மன் பெறப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம். மாயையிலிருந்து தோன்றிய உலகமெல்லாம் பிறந்ததுன்னு சொல்கிறோம். பிறகு அவனும் அதே சொல்லலாம், பிறப்பற்ற பிரம்மனிடமிருந்து பிறக்கின்ற உலகம் எப்படி வந்ததுன்னு ஒரு கேள்வி கேட்டால் நம்ம பல பதில் சொல்லலாம். உண்மையில் உலகம்ங்கிறது தோன்றல, அல்லது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. எதை வேணாலும் ஏற்றி வைக்கலாம். ஆகவே விவர்த்தவாதத்தில் பிறப்பற்ற ஒன்றை தோற்றி வைக்கலாம். ஆனால் சத்காரியவாதத்தில் ஒன்றிலிருந்து ஒன்று வருகிறது என்றால் அது மாற்றத்திற்கு உட்பட்டதாகத்தான் இருக்க முடியும். பிரதானம் பரிணாமத்தை அடைந்ததுன்னு சொல்கிறான். பரிணாமத்தை அடைகின்ற பிரதானம் அவனுடைய காரணம் எப்படி பிறவாததாக மாறாததாக இருக்க முடியும்? அதுதான் இங்கு கேள்வி. ஆகவே இப்பொழுது முதல் வரியை பார்த்தால், எவருடைய மதப்படி காரியமும் காரணமும், அதாவது பிரதானமும் ஜெகத்தும் ஒன்றோ, அவன் என்ன சொல்கிறான்? பிரதானம்ங்கிற ஒன்றும் உலகமும் ஒன்று தான்.
பிறகு என்ன சொல்கிறான்? பிரதானம் பெறப்பட்டதுங்கிறான், உலகம் பிறந்ததுங்கிறான். அதற்கு முன்னாடி என்ன சொல்லிட்டான்? உலகமும் பிரதானமும் உலகமும் ஒன்றுன்னு சொல்லி இருக்கின்றான். ஆகவே உன்னுடைய காரணமான பிரதானம் பிறந்ததாகிறது. இது முதல் வரி. இனி இரண்டாவது வரிக்கு வந்தால், ஜாயமானம் கதம் அஜம் ஸ்யாத். ஜாயமானம். இப்போ முதல் வரியில் என்ன பண்ணிட்டார்? உன்னுடைய பிரதானம் பிறந்ததாகிறதுன்னு நிரூபிச்சிட்டார். யார்? கௌடபாதர். பிறந்தது தான் ஆகணும். காரணம் என்ன? ஏற்கனவே பார்த்துட்டோம். காரணமான பிரதானமும் காரியமான ஜெகத்தையும் நீ ஐக்கியப்படுத்தியிருக்கேன். அப்படி என்றால் ஜெகத்து பிறந்தது, ஆகவே உன்னுடைய பிரதானம் பிறந்தது. அப்படி பிறந்த பிரதானம் எப்படி அஜம், எப்படி நித்தியம்னு உன்னால் சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட காரணத்தை பெறப்பட்டது என்றும் நித்தியம் என்றும் உன்னால் எப்படி சொல்ல முடியும்? அதாவது சாங்கியனுடைய பேஸ் அடித்தளத்தையே இங்கு கௌடபாதர் நீக்கி விடுறார். அவன் என்ன சொல்கிறான்? பிரகிருதி புருஷன்னு ரெண்டு தத்துவத்தை அறிமுகப்படுத்தி, புருஷன்கிறது அறிவு சொரூபம், பிரகிருதிங்கிறது பிரதானம், அதுதான் அனைத்துக்கும் காரணம், ரெண்டும் சத்தியம், இந்த பிரதானமும் நித்தியம், பெறப்பட்டதுன்னெல்லாம் சொல்கிறான். அது அவனுடைய முக்கியமான கொள்கை. அதையே இங்கு கேள்வி கேட்கின்றார். உன்னுடைய பிரதானம் பிறக்கின்ற உன்னுடைய காரணம் பெறப்பட்டது என்ற தன்மையுடையதாகவும் என்றும் உள்ளது என்ற தன்மையுடையதாகவும் இருக்க முடியாது என்பது இரண்டாவது வரியில். இப்போ ஜாயமானம் என்றால் பிறக்கின்ற, சாங்கிய மதத்தின்படி பிறக்கின்ற. நம்ம ஏற்கனவே பிறக்குதுன்னு சொல்லிட்டோம். இப்போ ஜாயமானம்ங்கிறது எதை குறிக்குதுன்னா அவனுடைய காரணம். ஜாயமானம் பிரதானம், பிறக்கின்ற உன்னுடைய காரணம். அப்போ அவன்தான் சொல்கிறானே காரணம் பிறக்கிறது இல்லைன்னு சொல்லி நம்ம நிரூபிச்சிட்டோம். இங்கே காரிய காரணத்துக்கு ஐக்கியப்படுத்தி பிறகு காரணம் பிறக்குதுங்கிற நிலை வந்துடுன்னு சொல்லிவிட்டோம். ஆகவே ஜாயமானம் என்றால் பிறக்கின்ற காரணம். இப்போ காரணம்ங்கிற வார்த்தையை சேர்த்திக்கணும். ஜாயமானம் காரணம், பிறக்கின்ற காரணம். கதம் அஜம், எப்படி அஜமாக பெறப்பட்டதாகும் என்பது கேள்வி. அவனை பார்த்து கேட்குறோம், அது எப்படி அப்பா அது பெறப்பட்டது ஆகும்? கதம் அஜம். நான் அவனிடத்துல கேள்வி கேட்கல, நம்ம ஆக்ஷேபணம் பண்ற, அதை எப்படி பெறப்பட்டது என்று சொல்ல முடியும்? இப்போ இந்த வரியில் என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்? முதல்ல என்ன பண்ணியிருக்கோம்? அவனுடைய மதத்தில் பிரதானம் அல்லது காரணம் பெறப்பட்டதுன்னு சொன்னால், ஆனால் உன்னுடைய ஒரு கொள்கைப்படி காரணம் பிறந்ததாகிறது. அப்படி பிறந்த காரணத்தை நீ எப்படி பெறப்பட்டது என்று கூற முடியும்? இனி அடுத்தது பின்னம் நித்யம் ச தது கதம் ச தது. இந்த ததுங்கிற வார்த்தையை எடுத்து பின்னம்ங்கிற வார்த்தையோட சேர்த்திக்கணும். தது பின்னம். இந்த இடத்துல பின்னம்ங்கிற சொல்லுக்கு மாற்றத்தை உடைய பிரதானம் என்று பொருள். பின்னம் என்றால் மாற்றத்தை உடைய உன்னுடைய காரணமான பிரதானம். மாறுகின்ற பரிணாமத்தை அடைகின்ற பின்னம். பின்னம்னா பரிணாமத்தை அடைகின்ற தது, அந்த பிரதான தத்துவம். கதம் நித்தியம், எப்படி நித்தியமாக இருக்கும், எப்படி நிலையாக இருக்கும்? அப்படின்னா நிலையாக இருக்காது. இதுதான் நம்முடைய பதில். இப்போ தது பின்னம், அந்த மாற்றத்தை உடைய உன்னுடைய பிரதானம் கதம் நித்தியம், எப்படி நித்தியமாக இருக்கும்? ஏதேதோ சுற்றி வளைச்சு காரிய காரணம்னு போட்டு மனதை விட்டு உழப்பி விட்டீர்கள்னு உங்களுக்கு தோணும். அதனால் இப்போ சுருக்கமாக, ரொம்ப யோசிக்காமல் சுருக்கமாக இதனுடைய சாரத்தை பார்த்துருவோம். ஏன்னா எதேதோ தர்க்கமெல்லாம் சொல்லி ஆஃபீஸில் தான் எதேதோ சிந்திச்சு வேலை, இங்கே கொஞ்சம் ரிலாக்ஸாக வரலான்னு சொன்னால்
ஆஃபீஸுக்கு மேலே யோசிக்க வேண்டியது இருக்குன்னு சிலருக்கு தோன்றும். அதனால் இதனுடைய சாரத்தை பார்ப்போம். இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய காரிகையினுடைய மைய கருத்து என்னன்னு பார்த்தோம்னா, சத்காரியவாதத்தை நாம் ஏற்றுக்கொண்டால் காரணத்தை பரிணாமியாகத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதனுடைய சாரத்தை நம்ம பார்க்குறோம். எந்த விதமான லாஜிக்கும் இல்லாமல் இதைத்தான் நம்ம பார்த்தோம்னு பார்க்குறோம். சத்காரியவாதத்தை ஏற்றுக்கொண்டால் காரணம் என்று எந்த தத்துவத்தை அறிமுகப்படுத்துகின்றோமோ அது பரிணாமம் அடைகிறது, விகாரத்தை அடைகின்றது என்று ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். சத்காரியவாதத்தில் காரணம் விகாரத்தை அடையும். அது ஏன்னு சொல்ல ஆரம்பிச்சேன்னா என்ன ஆயிரும், தர்க்கம் வந்துடும் மறுபடியும். அதனால் அதை சொல்லலை, முடிஞ்சால் நீங்களே கண்டுபிடிங்க. ஏன் காரணம் விகாரத்தை ஆகும், உங்களுடைய ஹோம்ஒர்க். அதாவது முதல் நான் இப்போ சித்தாந்தத்தை தான் சொல்கிறேன், அது ஏன்னு நீங்களாக கேட்டு புரிஞ்சுக்கணும். சத்காரியவாதத்தை ஏற்றுக்கொண்டால் காரணம் என்று நாம் அறிமுகப்படுத்துவது விகாரத்தை மாற்றத்தை அடையும். அடுத்த ஸ்டேட்மெண்ட், எது விகாரத்தை அடைகின்றதோ அது பிறப்பற்றது என்று சொல்ல முடியாது. அதுதான் மாறிட்டே இருக்கே, மாறிட்டே இருக்கிறத போய் பிறப்பற்றதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆகவே விகாரத்தை அடைகின்ற காரணத்தை அஜம் பிறப்பற்றது என்று கூற முடியாது. எது விகாரத்தை அடைகின்றதோ அடுத்த கருத்து, அதை நித்தியம் என்றும் கூற முடியாது. ஆகவே சத்காரியவாதத்தை சத்தியமாக ஏற்றுக்கொண்டால் காரணம் என்று நாம் எதை அறிமுகப்படுத்துகின்றோமோ அந்த காரணம் விகாரத்தை மாற்றத்தை அடையும். முதல் கருத்து மாற்றத்தை அடையும். இரண்டாவது கருத்து, மாற்றத்தை அது அடைவதனால் அதை பிறப்பற்றது என்று சொல்ல முடியாது, அதையையும் பிறந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். மூன்றாவது கருத்து, அதை நித்தியம் என்று சொல்ல முடியாது. இதுதான் சாரம். ஆனால் இந்த சாங்கியம் என்ன பண்ணுறான், சத்காரியவாதத்தையும் பேசிட்டு அதற்கு காரணமாக சொல்கிறத அவன் என்ன சொல்கிறான், பிறப்பற்றதுன்னு சொல்கிறான், நித்தியம்னு சொல்கின்றான். எதைய, சத்காரியவாதமும் பேசிட்டு, நீ சத்காரியவாதம் ஒருவன் சத்காரியவாதம் பேசுனா அந்த காரணத்தை பரிணாமம் அடைகிறதாக சொல்லணும், பிறகு பிறப்பற்றதுன்னு சொல்ல முடியாது, பிறந்ததுன்னு சொல்லியாகணும், நித்தியம்னு சொல்ல முடியாது, அனித்தியம்னு சொல்லியாகணும். இவன் சத்காரியவாதத்தையும் பேசிட்டு அதற்கு காரணமாக அறிமுகப்படுத்துகிறவன் பிரதானத்தை என்ன சொல்கிறான், பிறப்பற்றதுன்னு சொல்கிறான், நித்தியம்னு சொல்கிறான். நீ எப்படி அப்படி சொல்லலாம்? அதுதான் நம்மளுடைய கேள்வி. இப்போ இங்கே என்ன நம்ம கேள்வி கேட்குறோம், சத்காரியவாதத்தை நீ பேசிட்டு அதற்கு காரணம்னு அறிமுகப்படுத்துகிற உன்னுடைய பிரதானத்தை அல்லது உன்னுடைய பிரகிருத்தியை நீ அஜம்னு எப்படி சொல்லலாம்? அதான் ரெண்டாவது வரி, கதம் அஜம். அதை நீ எப்படி அஜம்னு சொல்லலாம்? கதம் நித்தியம், அதை எப்படி நீ நித்தியம்னு சொல்லலாம்? ஆகவே இந்த புருஷன் அவன் ஒரு தத்துவத்தை அறிமுகப்படுத்துகிறான் நம்மளுடைய பிரம்மத்தை போல, அதற்கு வேற பிரகிருத்தின்னு ஒன்று அறிமுகப்படுத்தி அதை பிரதானம்னு அதுக்கு பேர் வேற சூட்டி அதுவும் பிரம்மத்தை போல இருக்குன்னு சொல்கிறான். நீ அப்படி சொல்ல முடியாது. அதனுடைய பிறப்பின்மை, அதனுடைய நித்தியத்துவம், இதையெல்லாம் நீ பேச முடியாது. காரணம் என்ன? நீ சத்காரியவாதத்தை பின்பற்றுகிறாய். இன்னும் நல்லா புரியணும்னா என்ன பண்ணணும்? வீட்டில் போய் சிந்திக்கணும். அதான் பண்ணணும். இனி அடுத்த காரிகைக்கு செல்லலாம். காரணாத் யத்யனன்யத்வம் அத கார்யமஜம் யதி ஜாயமானாத்தி வை கார்யாத் காரணம் தே கதம் த்ருவம். இது மிகவும் எளிமையான காரிகை தான்.
சென்ற காரிகையில் சொன்னதைப் போல சாங்கிய மதத்தில் இருக்கின்ற தோஷம் காட்டப்படுகின்றது. சத்காரியவாதத்தை ஒருவன் பேசி காரணத்தை அஜம் என்று சொன்னால், காரணம் பெறப்பட்டது, காரணம் நித்தியம் என்று சொன்னால் எப்படி தவறுன்னு பார்த்தோம். அதாவது சென்ற காரிகையில் என்ன பார்த்தோம்? ஒருத்தன் சத்காரியவாதத்தை பேசுகிறான். அவன் சத்காரியவாதத்தை பேசிட்டு பிறகு அந்த சத்காரியவாதத்தில் காரணம்னு ஒன்று சொல்கிறானே, அதை பெறப்பட்டதுன்னு சொல்வது தவறுன்னு பார்த்தோம். பிறகு அது நித்தியம்னு சொன்னால் தவறுன்னு பார்த்தோம். உன்னுடைய காரணம் அஜம்னு சொல்கிறது தப்பு. பிறகு என்ன ஆயிரும்? உன்னுடைய காரணம் பிறந்ததாகும். நீ சத்காரியவாதத்தை பேசிட்டு காரணம்னு ஒரு தத்துவத்தை சொன்னேன்னா அது பிறந்ததாகும். பிறகு நீ சத்காரியவாதத்தை பேசிட்டு காரணம்ங்கிறது நித்தியம்னு சொன்னாலும் அது நித்தியம்னு சொல்ல முடியாதுன்னு சொல்கிறோம். இவன் சொல்கிறான், இல்லை நான் சத்காரியவாதத்தை பேசுவேன், காரணத்தை அஜம்னு தான் சொல்லுவேன், காரணத்தை பெறப்பட்டதுன்னு தான் சொல்லுவேன், காரணத்தை நித்தியம்னு தான் சொல்லுவேன்னு அடம்பிடிக்கிறான்னு வச்சுக்குவோமே. நான் சத்காரியவாதத்தை தான் பேசுவேன், ஆனால் என்ன சொல்லுவேன்? காரணத்தை பெறப்பட்டதுன்னு தான் சொல்லுவேன், காரணத்தை நித்தியம்னு தான் சொல்லுவேன்னு சொன்னால், பிறகு நம்ம என்ன சொல்கிறோம்? அப்படி என்றால் நானும் அடம்பிடிப்போம்னு நம்ம சொல்கிறோம். நம்ம என்ன அடம்பிடிப்போம்னா, காரியத்தையும் நான் நித்தியம்னு சொல்லுவேன், காரியத்தையும் நான் அஜம்னு சொல்லுவேன். நீ காரணத்தை பெறப்பட்டதுன்னு சொன்னால் சத்காரியவாதமும் நான் பேசுவேன், காரணமும் பெறப்பட்டதுன்னு சொல்லுவேன். பிறகு என்ன சொல்லுவேன்? காரணம் நித்தியம்னு சொல்லுவேன் அப்படின்னு நீ சொன்னால், பிறகு நான் சொல்கிறேன் அப்படி என்றால் காரியமும் பெறப்பட்டது, காரியமும் நித்தியம். அது எப்படி சொல்லுவாயின்னு கேட்டால், நீ தான் காரிய காரணம் ஐக்கியம்னு சொல்கிறையே, காரியமும் காரணமும் ஐக்கியம்னு நீ சொல்கிற. அதனால் முன் ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்? காரியத்தினுடைய குணமெல்லாம் காரணத்துக்கு வரும்னு சொன்னோம். காரியம் பிறக்கிறது, மாறுகிறது, அப்போ அந்த காரணமும் மாறணும்னு சொன்னோம். இப்போ என்ன சொல்கிறோம்? காரணத்தினுடைய குணமெல்லாம் காரியத்துக்கு வரும்னு சொல்கிறோம். ஆகவே இங்கே என்ன தோஷம் செய்யப்படுதுன்னு சொன்னால், நீ சத்காரியவாதத்தை பேசிட்டு காரணம் பெறப்பட்டது, காரணம் நித்தியம்னு சொன்னால் பிறகு காரியமும் பெறப்பட்டதுங்கிற நிலை ஏற்படும், காரியமும் நித்தியம்ங்கிற நிலை ஏற்படும். நம்முடைய அனுபவத்தில் என்ன இருக்குது? காரியம்னு சொன்னாவே பிறப்பது, காரியம்னு சொன்னால் அனித்தியம். ஆகவே ஒன்றா காரணத்துக்கு காரியத்தினுடைய குணம் சேரும், எது பிறந்தது அழிவதுன்னு, அல்லது காரணத்தினுடைய குணம் காரியத்துக்கு வரும். ரெண்டுலேயும் தோஷம் இருக்கின்றது என்று சென்ற காரிகையில் சொன்னதை வேறு கோணத்தில் இந்த காரிகையில் ஆசிரியர் கூறுகிறார். அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.